தமிழ்நாட்டில் மேம்பாலங்கள், சாலைகள் மற்றும் அரசு விவரிக்கப்படும் திட்டங்களுக்கான செலவுகள் இனி கணிசமாக குறையப் போகிறது. இதற்காக தமிழக அரசு போட்டுள்ள திட்டங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் செலவுகளை குறைக்கும் வகையில் கட்டுமான பொருட்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூலியை நிர்ணயிக்கும் ஷெட்யூல் ஃபார் ரேட்ஸ் பட்டியலை மாற்றியமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுப்பணித்துறை எனப்படும் PWD இதற்கான ஆய்வுகளை தொடங்கியுள்ளது. சந்தை விலைக்கு ஏற்ப அரசு பொருட்களின் கொள்முதல் கட்டணங்களை சீரமைப்பதன் மூலம் திட்டமிடப்பட்ட திட்ட செலவுகளை பெருமளவு குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் கட்டண பட்டியல்கள் சந்தை நிலவரத்தை விரிவாக ஆராயாமல் வெறும் குறைந்தபட்ச மாற்றங்களுடன் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன. தற்போது அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு சிமெண்ட், இரும்பு, ஜல்லி, PVC பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் தற்போதைய சந்தை விலையை விரிவாக ஆய்வு செய்து வருகிறது. தொழிலாளர்களின் தினசரி கூலியும் இதன் கீழ் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் மாநகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உட்கட்டமைப்பு பணிகளுக்கான செலவு பெருமளவு குறையும். புதிய திருத்தப்பட்ட கட்டண பட்டியல் வெளியானதும் அது அனைத்து அரசு ஒப்பந்தங்களுக்கும் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்பட்டு அரசு கருவூலத்திற்கு பெரும் சேமிப்பை தரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் அரசு திட்டங்களில் தேவையற்ற நிதி விரயம் மற்றும் பட்ஜெட் லீக்கேஜை தடுப்பதற்கு தற்போதைய சந்தை நிலவரத்திற்கு ஏற்ற விலை நிர்ணயம் ஒரு முக்கிய தீர்வாக அமையும். அனைத்து துறைகளிலும் ஒரே சீரான கட்டண முறையை பின்பற்றுவதன் மூலம் திட்ட மதிப்பீடுகளில் ஏற்படும் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசு நிதி துல்லியமாக பயன்படுத்தப்பட்டு திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நிறைவேற வழிவகுக்கும். இருப்பினும் இந்த மாற்றங்கள் குறித்து ஒப்பந்ததாரர்கள் சில கவலைகளை எழுப்பியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி சந்தை விலைகளுக்கும் அரசு நிர்ணயிக்கும் கட்டணங்களுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். உதாரணமாக, சில பொருட்களின் அரசு கட்டணம் சந்தை விலையை விட குறைவாகவும், சாலை அமைத்தல் சார்ந்த பணிகளுக்கு 35% வரை கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். எனவே புதிய கட்டண பட்டியல் மிகச்சரியான சந்தை நிலவரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது.